இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரிகாலா, இன்னும் அந்த அம்மா பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா? அதை விற்று கரிகாலா. நீ இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. வா, எங்கேயாவது சும்மா வெளியில போயிட்டு வரலாம். இல்ல வேணா, நான் வரல. அப்படிலாம் சொல்லாத, வா. எனக்காக வரமாட்டியா? சரி, காசு கொடுத்துட்டு வா, போலாம். ஏய், காசு என்கிட்ட இல்லையே. ஏய், என்னடா சொல்ற? நானும் காசு எதுவும் எடுத்துட்டு வரலையே. 3 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இப்ப பணம் இல்லைன்னு சொன்னா அவன் சும்மா விட்டுருவானா? அவன் நம்ம ஊருக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நம்மள தெரிஞ்சிருக்கும். ஏதாவது சொல்லிட்டு போலாம். இவன் ஏதோ வடநாட்டுல இருந்து வந்தவன் மாதிரி இருக்கானே. இப்ப என்ன செய்யறது? காசு கொடுக்காம பேசாம ஓடி போயிடலாமா? டேய், நீ வேற மாட்டிட்ட பிரச்சனை. இல்லனாலும் பிரச்சனை தான். ஓடி வந்துரு. ஏய் பையா, ஏய் பையா, ஏய் ஏய், வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஐயோ, பின்னாடியே வரானே. போ போ போ, போய் ஒளிஞ்சுக்கோ, ஒளிஞ்சுக்கோ. கரிகாலா, என்ன பால்கனில நின்னு வானத்தையே பார்த்துட்டு இருக்க? நைட்டு நீ தூங்குனியா இல்லையா? தூங்குனேன். சரி, கபடி போட்டிக்கு போகணும்ல, போய் குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடியாக. இவன் தூங்குனானா இல்லையா? எல்லாம் சரியா இருக்கு. வாங்க ஐயா, டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்கின பொருளுக்கும் வேலை பார்த்தவங்களுக்குலாம் காசு கொடுக்கணும். சமையலுக்கு தேவையான எல்லா பலசரக்கும் கடனுக்கு வாங்கிட்டு வந்து தான் சமையல் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள காசு கொடுக்கணுயா. கரிகால கபடி போட்டில ஃபைனல் போயிட்டான். அவன் ஜெயிச்சது பணம் கிடைச்சிரும். சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவோம். சரிங்கய்யா, போலாம். நாங்க கபடி விளையாட போயிட்டு வந்துடுறோம். இப்பயே போகணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அப்புறமா போங்களேன். இல்ல மாமா, கரிகாலன் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப போனதான் சரியா இருக்கும். சரிம்மா. கரிகாலா, நீ தைரியமா போ. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. அப்ப நாங்க சரிங்க மாமா, சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். அண்ணே, ஏய், நீ என்னடி இங்க அங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்க? சடங்கு முடியற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, உள்ள போ. ஏய், புள்ள எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? இங்க யார் இருக்கா? சொந்தக்காரங்க தான் யாரும் இன்னும் வரல. நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் என்ன? நீ இல்லாம சடங்கு நடந்து முடிஞ்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ண்ணே. நீ விளையாடுறதுக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி எனக்கு உன் கையால நலுங்கு வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன. சரி, நான் உனக்கு நலங்கு வச்சுட்டே போறேன். சின்ன பிள்ளைக்கு தோணி இருக்கு, நமக்கு தோணல பாரு. கல்யாணி, மணிமேகலை, நீங்க 2 பேரும் சல்லடை பிடிங்க. அவங்க 2 பேரும் தண்ணி ஊத்தட்டும். சரிங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து அம்மா நீ கபடி போட்டியில தோத்துருவ, அதனால சொத்தை பிரிக்கணும்னு சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதண்ணே. அம்மா அப்படிதானே உனக்கு தெரியும்ல, இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. ஏய், என்னக்கா என்ன உன் பொண்ணை வளர்த்து வச்சிருக்க? அத பாருங்க, உன்னைய லூசுந்து. நான் எங்கடா வளர்த்தேன்? என்னை எங்க வளர்க்க விட்டாங்க? அது சரி, அதான் இப்படி பேசுது. நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நீ எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா போய் ஜெயிச்சிட்டு வாண்ணே. உனக்காகவே நான் நிச்சயமா ஜெயிச்சுட்டு வருவேன். தங்கச்சி சொன்னதுனால கரிகாலனுக்கு தைரியம் வந்துருச்சு. கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வருவான். ஆ. நந்தினி வா. அண்ணே, நீயும் கரிகால அண்ணனும் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தானே. என் லைஃப்ல எந்த சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அதை நீங்க 2 பேருமே முன்னாடி நின்று நடத்தணும்னு நினைப்பேன். என்னோட இந்த முதல் விசேஷமே நான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சுண்ணே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. வாழ்க்கை பூரா நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கணும். அதான் இந்த அண்ணனோட ஆசை. சரி, எங்களுக்கு நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். கரிகாலா, நீங்க 2 பேரும் கிளம்புங்கப்பா. சரி போட்டிக்கு நேரமாச்சுல்ல. தைரியமா போப்பா, வெற்றி உனக்கு தான். சரி பாட்டி. சரி சரிப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சித்தப்பா. வரேன்ப்பா. போயிட்டு வாங்கப்பா. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கிரவுண்டுக்கு அனுப்பி அங்க நடக்கிற தகவலை நமக்கு போன்ல சொல்ல சொல்லு. சரிக்கா. ம்.